முந்தில 50-60 வயசு கழித்து சர்க்கரை வியாதி வர்றவங்களுக்கு இப்போ 20 வயதிலேயே சர்க்கரை வியாதி வந்துடுது. ரத்த கொதிப்பு வந்ததுனால டென்ஷனாக இருக்கானா, டென்ஷன் ஆனதால ரத்த கொதிப்பு வந்ததுன்னா அவனுக்கு ஆத்திரத்தோட கொழுப்பான உணவு தான் சாப்பிடத்தோம். ஸோ ரத்த குழாய் அடைப்படுவது, ரத்தம் உறைவது, இரத்த குழாய் சுருங்குவது, இதை மூன்றும் 100க்கு 100 தடுக்க முடியும். இந்த என்டார்ஃபினை சுரக்க விட்டுட்டீங்கன்னா அந்த என்டார்ஃபின் உங்களை 100 வருடம் வாழ வைக்கும். ஹெல்த் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து கேட்டு படித்த எல்லாமே இப்போ வரைக்கும் உண்மையாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுலேயும் முக்கியமாக உடல்நலம் சார்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சின்ன வயசில் நம்மலாம் என்ன தெரிஞ்சிருப்போம், நல்ல வயசானவங்களுக்கு மட்டும்தான் ஹார்ட் ப்ராப்ளம் வரும்னு நினச்சிருப்போம். ஆனால் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்குமே வருது. அதே மாதிரி ரொம்ப ஒபிசிட்டி இருக்குது, ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரும்னு நினச்சிட்ருப்போம். இப்போல்லாம் நிறைய ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கே ஹார்ட் அட்டாக்லாம் வருது. இந்த மாதிரி இதயம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்னலாம் வரலாம், அதை தவிர்க்க என்னென்னலாம் பண்ணணும்னு நமக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸோ இந்த மாதிரி நமக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள்னு கேட்டாலே இந்த ஸ்ட்ரோக் அண்ட் ஹார்ட் அட்டாக் பற்றி மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நம்மளுமே அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். இதை தவிர்த்து வேறு என்ன இதய பிரச்சனைகள் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? நான் 56 வருடமாக இதயத்துறையில் இருக்கிறேன். ஆரம்ப கட்டத்தில் இந்த மாரடைப்பு என்ற கொடிய நோய் உயிர்கொல்லி நோய் நம்பர் 1 70-80 வயசு தாண்டி தான் வந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 70, 60, 50, 40, 30 ஆகி நீ சொன்னால் ஆச்சரியப்படுவேன். 20 வயதிலிருந்து 30 வயது ஆண்கள் பெண்கள் இந்தியாவில் மட்டும் 1 மணி நேரத்தில் 90 பேர் இறக்குறாங்க. அது முற்றுப்புள்ளி வைப்பதற்கு அந்த உரையாடலை வச்சு ஏதாவது கருத்துக்கள் சொன்னால் பயமுறுத்துவதில்லை. நேர்கள் மனதில் பதிந்து புரிந்து கடைப்பிடித்துட்டு அப்போ நீங்கள் கேட்குறவங்கனே 100 வருடம் வாழ முடியும். இப்போ 80 வயசாகிய சொக்கலிங்கம் இதுவரைக்கும் நான் மாத்திரையே சாப்பிட்டதில்லை. பட் நான் சொல்லும் கருத்துக்களை நான் கடைப்பிடிப்பது. அதை நீங்கள் சாப்பிட்ற மாதிரி நிறுத்துறது உங்கள் டாக்டருங்க ஆலோசனை பிரகாரம் தான் செய்யணும். இப்போ ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக்குன்றது இம்பார்ட்டன்ட் உயிர்கொல்லி. அதுக்கு அடுத்த லெவலில் வர்றது கேன்சர், அதுக்கு அடுத்து வருது ஆக்சிடெண்ட் அண்ட் சூசைட். இந்த ஹார்ட் அட்டாக்கை தவிர இதய வியாதிகள் உண்டா அதான் கேள்விமா. ஹார்ட் அட்டாக் நம்பர் 1 டிசீஸ். அது தவிர இது பார்த்திங்கன்னா இப்போ இளைஞர்களாக முக்கியமாக சிறு வயதிலேயே ஒன்று ப்ளட் ப்ரெஷர் கூடுது, ஹைப்பர் டென்ஷன் கூடுது, 2வது வெயிட்டு கூடிடுறாங்க, 3வது கொலஸ்ட்ரால் கூடுது. முந்தில 50-60 வயசு கழித்து சர்க்கரை வியாதி வர்றவங்களுக்கு இப்போ 20 வயதிலேயே சர்க்கரை வியாதி வந்துடுது. ஸோ இது எல்லாமே நான் சொல்கிற வியாதிகள் அனைத்துமே நான் கம்யூனிகபிள் டிசீஸ். தட் இஸ் தொற்றுகின்ற வியாதினால் வருவதல்ல, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனாக லைஃப் ஸ்டைல் டிசீஸ், நான் கம்யூனிகபிள் என்சிடின்னு சொல்கிறோம். இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் லைஃப் ஸ்டைல்னால் வருதுன்னு சொல்லும் பொழுது லைஃப் ஸ்டைல் எது டிசைட் பண்ணுது? ஒன்று எண்ணம் தானே. ஸோ லைஃப் ஒரு மனிதனுடைய லைஃபையே இயக்குவது மனம்தான். ஸோ ஒருவரும் நேர்மறை எண்ணம் நேர்மறை வாழ்க்கை முறை என்று வைத்து கொண்டார் எந்த வியாதியும் வராதுமா. அதனால் நேர்மறை எண்ணம் நேர்மறை வாழ்க்கை அப்படின்னு கேட்குறேன் இல்லையாம்மா. நேர்மறை எண்ணெய் அர்த்தம் என் நிலையில் மகிழ்ச்சியாரு, இருப்பதிலிருந்து மகிழ்ச்சியாட, நடந்ததை ஏற்றுக்கொள், இவ்வளோதாம்மா. அதை விட்டுட்டு போட்டி பொறாமை ஆத்திரம் வேகம் எது எதிர்மறை வந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது என்டார்ஃபின் சுரக்குது. புரியிட்டேலம்மா. எதிர்மறை எண்ணம் நெகட்டிவ் தாட்ஸ் வரும்பொழுது அட்ரினல் ஹார்மோன் வருது. நீங்கள் சொன்னீங்களே ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக்கை தவிர என்ன வியாதிகள் சொன்னீங்கன்னா, இந்த எதிர்மறை எண்ணம் ஒன்று வருதில்லை, அட்ரினலின் கார்டிசால் 2 ஹார்மோன் சுரந்துடும். நினைக்கும்போது சுரந்துடும். நிறைய பேர் ரத்த கொதிப்பு வந்ததுனால டென்ஷனாக இருக்கானா, டென்ஷன் ஆனதால ரத்த கொதிப்பு வந்ததுன்னா அந்த ரத்த கொதிப்பு வருவதற்கே டென்ஷன் தான் காரணம். நான் சொல்ல புரியுதா இல்லையாம்மா.
அந்த நேர்மறை எண்ணத்தை விட்டு எதிர்மறை எண்ணம் யாருக்கு வருதோ வச்சுக்கிது. முக்கியமாக கவனிக்க நேயர்கள் எல்லாரும், நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு அதில் அடங்கிடும். ஸோ நேர்மறை எண்ணம் விட்டு எதிர்மறை எண்ணம், எதிர்மறை வாழ்க்கை முறை என்னென்னா, அந்த எண்ணங்கள் தான், அந்த மனம் தான் வாழ்க்கையை டிசைட் பண்ணுது. ஒரு ஆத்திரத்தோடு இருக்கான்னு வச்சுக்குவோம். டென்ஷனோடு இருக்கும்போது அட்ரினல் ஹார்மோன் கார்டிசால் கூடுதில்லை. கூடின உடனே அவன் பசியை ரொம்ப தூண்டி விட்டுடும். பசியை தூண்டும் பொழுது அவனுக்கு ஆத்திரத்தோட கொழுப்பான உணவு தான் சாப்பிட தோணும். ஸோ கொழுப்பான உணவை சாப்பிட்டான்னு என்ன போயிடும், உணவுக்கு தேவைக்கு மேலே சாப்பிட்றான்ல, வெயிட்டு போட்டுருவான்ல. ஸோ டென்ஷன், ஹார்மோன், உணவு, வெயிட் போடுறான். இந்த நிலையில் அவன் இருக்கும்போது என்ன ஆகிடுவான்னா சோம்பேறி ஆகிடுவான். உடற்பயிற்சியை தவிர்த்துருவான். சோம்பேறி ஆனவொன்னு என்ன நினச்சிப்பான் அந்த நிலையில். இதெல்லாம் நடக்கிறது 15 வயசில் இருக்கும்போதே கடைப்பிடிச்சு நான் சொல்கிறதெல்லாம். அந்த வாழ்ந்தவனை என்ன நினச்சிக்கிறாங்க தெரியுமாம்மா, நிறைய மாணவர்கள்லாம் புகைப்பிடிக்கிறது, மது அருந்துவது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குதுன்ட்டு அந்த மகிழ்ச்சியற்ற நிலையில் அதுக்கு அடிக்ட் ஆகிறாங்க. இப்போ ட்ரக்ஸில் அடிக்ட் ஆகிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸில். அன்ஃபார்ச்சுனேட், அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும். ஸோ அந்த புகைப்பிடிப்பது, மது அருந்துவதுன்ட்டு அந்த நிலைக்கு வரும்போது என்ன ஆகிடுது தெரியுமா, இந்த சைக்கிள் இதை கண்டினியூட்டி தான் என்ன ஆகுதுன்னா பாருங்கள் நேயர்களே, ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் கூடிவிடும், ரத்தத்தில் சுகர் வருது, ரத்தத்தில் ரத்த அழுத்தம் வருது. இது 3 வந்தது இல்லை. ஸோ 3 கொலஸ்ட்ரால், சுகர், பிளட் ப்ரெஷர். இது விளைவுகள் ஆஃப் நேர்மறை எண்ணத்தை விட்டு எதிர்மறை எண்ணம், எதிர்மறை வாழ்க்கை. அது வந்த உடனே இந்த 3மே சைலண்ட் கில்லர் பெருமா. நீ எடுத்து பண்ணலன்னு அவன் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 3 நீ கண்டுபிடிச்சிட்டு தான் அதுலேருந்து வெளிப்படணும். அது 3 வந்துடுச்சுன்னா விட்டுரும் வச்சு என்ன எது சொல்லிட்டோம் பார்க்குறீங்களா. இதை பாருங்களேன், புரியறதுக்கு யாரும் பயமுறுத்துறதுக்கு இல்லை. இதாம இதே ரத்த குழாய், இதே தான் மூளைக்கு ரத்த குழாய், எல்லா ரத்த குழாய். இது 2 மில்லிமீட்டர் தான் மேக்னிஃபை பண்ணி காட்டிருக்கேன். எப்பொழுதெல்லாம் ஒன்று முக்கியமாக ஒன்று சொல்ல நினச்சேன் மகாலட்சுமி, இந்த ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்கணும், சுகர் இருக்கணும், ஆக்சிஜன் இருக்கணும். எந்த உறுப்புகளுக்கும் இந்த 3மே தேவை. ஸோ கொலஸ்ட்ரால் தான் உங்களை சேவ் பண்ணிட்டு இருக்குது. என்டார்ஃபின் மகிழ்ச்சியாக இருக்கும், ரத்தத்திலேருந்து உன் உயிரை காப்பாற்றுக்கு 100 வருடம் இருக்கும். சரி, எதிர்மறை எண்ணம் வருது அவனுக்கு. இது மாதிரி சொன்னல, வந்த உடனே அதிகமான கொழுப்பு சாப்பிட்றான்னு சொல்கிறான், சோம்பேறி ஆகிறான்னு சொல்கிறான். அந்த நிலைக்கு போகும்போது இதை பாருங்கள், உன்னிப்பாக கவனிங்க. ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் ரத்த குழாயில் வெள்ளையாக தெரிஞ்சு பற்றியாமா, அதான் ரத்த குழாயில் படியுது. ஸோ ரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிவதற்கு 100க்கு 100 காரணம் எதிர்மறை எண்ணம். அது ஸ்மோக் பண்ணால் இன்னும் அதிகமாக படிஞ்சிடும், ட்ரிங்க்ஸ் போட்டால் இன்னும் அதிகமாக படிஞ்சிடும். ஸோ ரத்த குழாய் அடைப்பு வருது. சரி, ரத்த குழாய் அடைப்பு வர்றதுக்கு நீ பார்த்தீங்கன்னா 15-20 வருஷம் ஆகுமா. நீ முதல்ல சொன்னீங்களே இன்ட்ரடக்ஷனில், ஏன் இளைஞர்கள் 20-30 வயதில் வருதுன்னா ஒரு அக்யூட் ஸ்ட்ரெஸ்ன்னு வச்சுங்க. உயிர் இழப்பு, வேலை கிடைக்கல, வேலை போயிடுது, வேலை மாற்றம், திருமண முறிவுகள், ஏதாவது ஸ்ட்ரெஸ் வருதுன்னு வச்சுங்க. பண இழப்பில் ஸ்ட்ரெஸ் உன்னிப்பாக கவனிக்கணும். இந்த இரத்த குழாயில் ஒரு சின்ன கீறல் விடும். இந்த கீறல் விழுந்தவுடன் 2 நிமிடத்தில்மா இதை பாருங்கள், அந்த ரத்தம் தெரியுதில்லம்மா, ரத்தம் உறைந்து விடும். ரத்தம் உறைஞ்சிடுச்சுன்னா ஹார்ட்டுக்கு ரத்தம் போயிடும், கட்டாயிடும், ஒன்று ஹார்ட் அட்டாக். இதே மூளைக்கு போச்சுன்னா மூளையில் ஸ்ட்ரோக் பிரெயின் அட்டாக். இது லிவரில் ஆச்சுன்னா லிவர் அட்டாக், கிட்னியில் போச்சுன்னா கிட்னி அட்டாக், கால் ரத்த போச்சுன்னா கேங்க்ரீன். ஸோ எங்கெல்லாம் உறுப்புகள் இருக்கின்றது ரத்தம் தான் காப்பாற்றுது. ரத்த குழாய்கள் மூலம் ரத்தம் போகணும், அதில் இருக்க கொலஸ்ட்ரால் மட்டும்தான் காப்பாற்றும். ஞாபகம் வச்சுட்டியா? ஸோ அக்யூட் ஸ்டேஜ் வருது இல்லை, இது வரும்போது என்ன ஆகுன்னு தெரியுமாம்மா, ஒரு அக்யூட் ஸ்டேஜ் ஒருத்தனுக்கு வருது வச்சுக்க. இதான் இதே ரத்த குழாய் 2 மில்லிமீட்டர் சொன்னல, அது வேகமாக சுருங்கும். ஸோ இரத்த குழாய் அடைப்படுவது, ரத்தம் உறைவது, இரத்த குழாய் சுருங்குவது, நீ சொன்ன ஆச்சரியப்படமா. இதை 3ம் 100க்கு 100 தடுக்க முடியும் எவன் ஒருவன் என் நிலையிலையும் மகிழ்ச்சி ஒன்று இருந்தால் போதும். புரியுதா? ஸோ மகிழ்ச்சி தான் தாரக மந்திரம்.
மகிழ்ச்சியை விட சிறந்த தியானம் கிடையாது. மகிழ்ச்சியை விட சிறந்த மருந்தும் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. அந்த மகிழ்ச்சின்னு வரும்பொழுது என்டார்ஃபின் சுரக்கின்றது. இந்த என்டார்ஃபின் என்ன தெரியுமாம்மா? இப்போ நிறைய பேர் மார்ஃபின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க, ஓபிஎம் ட்ரக்ஸு. இந்த சில்ட்ரன்லாம் அந்த ட்ரக்ஸு அவனை வெளியிலேருந்து சாப்பிடும் பொழுது இன்ஜெக்ஷன் போட்டு அவன் கொண்டுடும் அவனை. ஆனால் என்டார்ஃபின் என்கின்ற ஹாப்பி ஹார்மோன் மகிழ்ச்சியால் உன் உடம்பில் சுரக்கின்ற இந்த மார்ஃபின் தான் என்டார்ஃபின். அந்த என்டார்ஃபினை சுரக்க விட்டுட்டிங்கன்னா அந்த என்டார்ஃபின் உங்களை 100 வருடம் வாழ வைக்கும். ஸோ வெளியில் இருந்த போதே உங்களை கொன்றுவிடும். மகிழ்ச்சியில் உங்களை உள்ளே இருந்தால் காப்பாற்றுமா.